ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கான நிகழ்வு ஓமலூருக்கு அருகாமையில் ஜேசிபி டிரைவராக இருந்திருக்காரு துரை அப்படின்றவர். இவர் ஒரு இடத்துல ஜேசிபி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சடலத்தை தோண்டி எடுக்கிறாரு. அந்த சடலத்தை எடுத்த பிறகு இவரோட வாழ்க்கையில நடந்த பயங்கரமான சம்பவம் பற்றி தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது எந்த இடத்துலையுமே வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகான்ல ஆளும் கொடுத்து வச்சிருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி துரைராஜ் அப்படின்ற ஒரு ஓமலூரை சேர்ந்தவருங்க. இவர் ஒரு ஜேசிபி ஆப்ரேட்டர். இந்த நபருக்குன்னு சொந்தமான ஜேசிபி கிடையாதுங்க. அவங்களோட ஓனர் வச்சிருக்கிற அந்த ஜேசிபிக்கு இவர் ஆப்ரேட்டரா மட்டும்தான் போயிட்டு இருந்திருக்காரு. இந்த நபர் ஒரு நாள் அவங்களோட வீட்டில் இருக்கும்போது அவங்களோட ஓனர் ஃபோன் பண்ணியிருக்காருங்க. என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, துரை நீ வந்துட்டு அவசரமா கிளம்பு, உனக்கு ஒரு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட இடத்த சொல்லி அந்த இடத்துல தான் உனக்கு வேலை அப்படின்றத சொல்லியிருக்காருங்க. அங்கே நீ போ, அங்கேயே அவங்க உனக்கு தேவையான அந்த சாப்பாடு அதுக்கப்புறம் தண்ணி எல்லாமே அவங்களே ரெடி பண்ணி தருவாங்க. நீ இன்னைக்கு ஃபுல்லாகவே அந்த இடத்துல தான் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்லி அனுப்பியிருக்காருங்க. இப்படி சொன்னதுமே துரையும் சரி ஓகே நம்ம கிளம்பலாம் அப்படின்னு ரெடி ஆகிட்டு அந்த ஜேசிபி எடுத்துக்கிட்டு நேராக போறாருங்க. இவங்களோட அந்த ஊர்ல இருந்து 20 கிலோமீட்டர் தாண்டி உள்ள ஒரு ஊரை சேர்ந்தவர் அந்த இடத்துக்கு தான் இப்போ வேலைக்கு போறாருங்க. இப்படி போனதுமே அன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் இருந்திருக்குங்க. காலையில 11 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண ஒர்க்கு முள்ளு எல்லாம் அகற்றி அந்த இடமெல்லாம் ஃபுல்லா நிரவி கொடுத்துட்டு அதன் பிறகு வரணுமா. இப்போ அவர் போயிட்டு அந்த முள்ளெல்லாம் தோண்டி எடுக்கவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஃபுல்லாக முள்ளு மரங்கள், அந்த மரங்கள் எல்லாம் வேரோட தோண்டி எடுத்து தூரமாக அப்புறப்படுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த இடத்த ஃபுல்லாக நிரவுறாருங்க. இப்படி நிரவிக்கிட்டு இருக்கும்போது சாயங்காலமும் ஆயிடுச்சு. ஒரு இடத்துல மட்டும் பெரிய மரம் ஒன்று இருந்திருக்கு. அந்த மரத்தை நம்ம பொறுமையாக தோண்டிக்கலாம், இது கொஞ்சம் முன்னாடியே இருக்கு அப்படின்றதுனால உள்பக்கம் இருந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்காக தான் இங்கே வெளிப்பக்கம் அந்த பெரிய மரத்தை தோன்றதுக்காக வந்திருக்காரு. இப்படி வந்ததும் அந்த மரத்தை தோன்றதுக்கு ஃபர்ஸ்ட்ல சைட்ல எல்லாம் குழி மாதிரி தோன்றாங்க. அப்படி தோண்டும் போது இவரோட அந்த ஜேசிபி லைட்ல பாக்குறாருங்க, அங்க ஏதோ வெள்ளையா கடக்கிற மாதிரி இருந்திருக்குங்க. இப்படி கடந்ததை பார்த்ததும் அது ஏதாவது வேற தேவையில்லாத பொருட்களாம் இருக்கலாம், வேற ஏதாவது இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிட்டு அந்த பொருளை நவுத்தி வச்சுட்டு அந்த வெள்ளையா இருந்ததை நகர்த்தி வச்சுட்டு மறுபடியும் குழி தோன்றாருங்க. அந்த மண்ணை கொண்டுட்டு வந்து அந்த இடத்து மேலேயே போடுறாரு. அது அப்போ அவருக்கு தெரியாது அது ஒரு பொண்ணோட சடலம் அப்படின்றது. இப்போ அந்த சடலத்து மேலேயே மண்ணெல்லாம் அள்ளி போட்டுட்டாராம். அந்த மரத்தையும் அகற்றி ஃபுல்லா அந்த இடமும் நிரவுறாரு. இப்படி ஃபுல்லா நிரவும் போதுதான் அந்த சடலம் மறுபடியும் இவரோட கண்ணுக்கு தென்படுது. இது என்னன்னுதான் நம்ம பார்த்துருவோமே, அக்கம் பக்கத்துல யாருமே இல்லையே, சரி நாமளே போய் பார்ப்போம் அப்படின்னு ஜேசிபியை ஆன்லயே வச்சுட்டு இந்த நபர் கீழே இறங்கினாராம். இப்படி இறங்கினதும் அந்த இடத்துல போயிட்டு பாக்குறாருங்க. அங்க வெள்ளையா கடந்த அந்த இது வேற எதுவுமே கிடையாதுங்க, அது ஒரு சடலம். ஃபுல்லா அந்த சடலத்தை கயிறு போட்டு கட்டின மாதிரியும் எடுத்திருக்கு. இதை பார்த்ததும் இவருக்கு கையும் போடலை காலும் போடலை. என்னடா இது, நம்ம இப்படி ஒரு சடலத்தை வேற வெளியே எடுத்துட்டோமே, இது மறுபடியும் இதே இடத்துல தோண்டிடலாமா அப்படின்னு யோசிக்கிறாராங்க. ஆனா இது மறுபடியும் தோண்டி அதுக்குள்ள புதைச்சிட்டு மறுபடியும் அதை நிரவணும் அப்படின்னா ரொம்பவே லேட் ஆயிரும். அந்த காரணத்தினால நம்ம இதை இப்படியே விட்டுட்டு நம்ம நிறைவேற வேலையை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு ஃபுல்லா நிறைவேற்காங்க. அந்த சடலமானது இவங்க நிறவன இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இவரோட பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த பக்கெட்லயே எடுத்து கொண்டு போய் தூரமா போட்டுடலாம் அப்படின்றது முடிவு பண்ணிட்டாரு. இப்ப ஃபுல்லா நிறவி முடிச்சுட்டு அந்த வெள்ளையான அந்த சடலத்தை எடுத்து அந்த பக்கெட்குள்ள கவர் பண்ணிட்டாரு. இப்போ கொஞ்சம் மண்ணையும் அது மேலே எடுத்துட்டு போறாரு. எடுத்துட்டு போன அந்த நபர் கொஞ்சம் தூரத்திலேயே ஒரு ஒதுக்குப்புறமான இடம், ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடத்துல அந்த சடலத்தை கொட்டிட்டு இவர் பாட்டு கிளம்பிட்டாராங்க. இப்படி போயிட்டு இருக்கும் போதே இவங்களோட ஊருக்கு பக்கமா நெருங்கி வந்துட்டாராங்க. அந்த நேரத்துல இந்த ஜேசிபிக்கு பின்னாடி ஏதோ டம்மு டம்முன்னு அடிக்கிற மாதிரியான சத்தம் கேட்டிருக்கு. என்னடா ஜேசிபினால ஓட்டும் போது கொஞ்சம் சவுண்ட் எல்லாம் வரும், அந்த சத்தத்தையும் மீறி ஏதோ சத்தம் கேட்டிருக்கு. இப்போ அந்த நபர் திரும்பியும் பாக்குறாரு. திரும்பி பார்க்கும்போது அவரே ஷாக் ஆயிட்டாராம். என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பின்னாடி பக்கெட் இருக்கும் பார்த்தீங்களா சின்னதா, இந்த மண்ணு தோண்டுமே அந்த இது மேல யாரோ உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. அவங்க தான் அந்த டம்மு டம்முன்னு சத்தத்தையும் போடுற மாதிரியும் இருந்திருக்குங்க. இவருக்கு பயங்கரமா பயம் வந்துருச்சு. என்னடா இது, பின்னாடி ஒரு ஆள் உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இந்த ஜேசிபி வந்து ஸ்லோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்பி பார்த்தாரா. பார்க்கும்போது அந்த இடத்துல முடியெல்லாம் ஃபுல்லா விரிச்சு போட்டுட்டு ஒரு வெள்ளையான ஒரு புடவையோ அல்லது சம்திங் வெள்ளையான துணி மட்டும்தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு.
இந்த உருவத்தை பார்த்ததும் அவருக்கு அள்ளு விட்டு போயிடுச்சு. பயங்கரமா பயந்து மிரண்டு பார்த்துட்டு இருக்காரு. என்னது இது, நம்ம இதை ஏத்திட்டே வரலையே, இவங்க யாரா இருக்கும் அப்படின்னு அந்த ஜேசிபி முன்னாடி இருந்த இவர் பின்னாடி சத்தம் போடுறாருங்க. யாருங்க நீங்க, எப்பங்க இந்த இதுல ஏறினீங்க, என்னங்க எங்கெங்க போகணும் அப்படின்னு சத்தம் போடுறாங்க. ஆனா அந்த உருவத்துக்கிட்ட இருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே வரலையாங்க. இப்படி இருக்கும்போது அந்த துரை அப்படின்றவர் அந்த ஜேசிபில இருந்து கீழே இறங்கி பின்னாடி அந்த பக்கெட் பக்கமா வராறாங்க. இவர் வந்ததுமே அந்த உருவமானது சல்லனை கீழே குதிச்சு ஓடிருச்சாங்க. இப்படி ஓடும்போது அந்த உருவம் ஒரு வெள்ளையான பூனையோட உருவமா மாறி ஓடி இருக்குங்க. இப்படி பார்த்தவருக்கு பயங்கரமான பயம் வந்துருச்சு. என்னடா இது, நம்ம வந்த இடத்துல இந்த மாதிரி நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு நிறைய யோசிச்சிருக்காரு. சரி, இது நம்ம பெருசுப்படுத்த வேண்டாம் அப்படின்னு மறுபடியும் அந்த ஜேசிபியில போயிட்டு உட்காந்து அந்த ஜேசிபியை ஓட்டிட்டு அவங்களோட வீட்டு வரைக்கும் போயிட்டாரு. வீட்டுக்கு போனாலுமே இவருக்கு ஒரு பயம் இருந்துட்டே இருந்திருக்கீங்க. என்ன காரணம்னா அந்த சடலத்தை வேற வெளியே எடுத்துட்டாரு. கூடவே வர வழியில ஒரு அமானுஷத்தையும் பார்த்துட்டாரு இல்லையா. இப்போ அவருக்கு கையும் படலை காலும் படலை, பயங்கரமா பயந்து போயிருந்திருக்காரு. வீட்டுக்கு வந்தவர் அவசரமா ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டுட்டு குளிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்குள்ள போறாரு. அங்க போயிட்டு சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. கணவன் மனைவி அவங்களோட பிள்ளைங்க எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ துரை என்ன பண்றாருன்னா யதார்த்தமா அந்த ஜேசிபி பக்கம் பார்த்தாராங்க. பார்க்கும்போது சேம் இவர் முன்னாடி பார்த்தாரு பார்த்தீங்களா, அப்போ அந்த சின்ன பக்கெட்ல உட்காந்துட்டு பார்த்தீங்களா ஒரு உருவம், அதே உருவம் இப்போ மறுபடியும் அதே பக்கெட்டுக்குள்ள உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. காலை தொங்க போட்டுட்டு ஜாலியா காலை ஆட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருந்திருக்கு. இந்த உருவத்தை நல்லா மறுபடியும் உத்து பாக்குறாரு. இவர் எங்கடா ரொம்ப நேரமா எதையோ பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு அவங்களோட மனைவியும் பாக்குறாங்க. அவங்களோட மனைவிக்கும் ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சதும் அவங்களோட மனைவி ஏங்க அப்படின்னு ஒரு சத்தம் போட்டிருக்காங்க. சத்தம் போட்ட அடுத்த செகண்டே அந்த உருவமானது கீழே தொப்புன்னு குதிச்சு ஒரு பூனையோட உருவமா மாறி ஓடியே போயிடுச்சு. இப்போ துரையும் அவரோட கான்சியஸ்க்கு வந்துட்டார். என்னடி என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் சாப்பிடுங்க, ரொம்ப நேரமாக எதையும் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்க, அதனால தான் நான் கூப்பிட்டேன் அப்படின்னு அவங்களோட மனைவி சமாளிச்சுட்டு பிள்ளைங்களெல்லாம் சாப்பிட வச்சு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போனதுமே இந்த துரை அப்படின்றவர் அதே இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காருங்க. என்ன காரணம்னா மறுபடியும் ஏதாவது தெரியுதா, ஏதாவது நம்மளோட வீடு வரைக்கும் வந்துருச்சா, இல்லை நம்மளோட மனைவிக்கும் ஏதாவது தெரிஞ்சிருக்குமா அப்படின்ற மாதிரி யோசனையில் ஆழ்ந்து போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்போ ஒரு வெள்ளை பூனை ஒண்ணு மெதுவா அடி மேல அடி வச்சு இந்த துரை பக்கமா வர மாதிரி இருந்திருக்குங்க. மெதுவா வருதுங்க. இப்ப துரை என்ன நினைச்சிட்டாருன்னா, பக்கத்து வீட்டுகள்ல எங்கனாலும் பூனை வளர்த்துட்டு இருப்பாங்க, அதுதான் நம்ம பக்கத்துல இந்த மாதிரி பயந்து வருது போல அப்படின்னு நினைச்சிட்டாராங்க. ஆனா பக்கத்துல வரவே அந்த பூனையோட உருவம் சைஸ் கொஞ்சம் பெருசா ஆகிற மாதிரி இருந்திருக்கீங்க. ஒரு நாயோட சைஸ் வரைக்கும் வளர்ந்துருக்கு. இப்ப வளர்ந்ததும் இந்த துரைக்கு பயங்கரமா தூக்கி வாரி போட்டுச்சு. என்னடா இது, ஏதோ சின்ன பூனையா வர மாதிரி இருந்துச்சு, இப்ப இவ்வளவு பெரிய உருவமா இருக்கு அப்படின்னு இவரும் வேகமா அந்த இடத்த விட்டு ஓடலாம் அப்படின்னு ஓட பாக்குறாருங்க. டக்குன்னு அந்த பூனையானது இந்த துரை மேல பாஞ்சு முதுகெல்லாம் நெகக்கீரலை போட்டுருச்சு. இப்போ இந்த நெகக்கீரல் இவருக்கு பயங்கரமான எரிச்சலை கொடுத்துருக்கு. இப்போ இந்த பூனைகிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுனா போதும் அப்படின்னு வேகமா முதுகையும் கையை வச்சும் அந்த பூனையை கீழே தள்ளி விடுறாரு. இப்படி தள்ளி விட்ட அடுத்த செகண்டே திரும்பி பாக்குறாரு. அந்த பூனையானது இவங்களோட வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு கொய்யா மரம் இருந்துச்சா, அந்த கொய்யா மரத்துக்கு பக்கமா போறது மட்டும் தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அந்த உருவத்தை காணோம். இப்போ இவருக்கு பயங்கரமான எரிச்சல், பயங்கரமா ரத்தமே வர அளவுக்கு வலியும் கூட இருந்திருக்கு. இப்போ இவர் கத்துறத பார்த்துட்டு அவங்களோட மனைவி உள்ள இருந்து ஓடி வந்திருக்காங்க. ஓடி வந்தவங்க என்னங்க ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ இங்க பாரு, என் முதுகுல ஏதோ கீர்ன மாதிரி இருக்கு, ஒரு பூனை வந்துச்சு, அந்த பூனை சாப்பாடு சாப்பிடும் போல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் உத்து பார்த்துட்டு இருந்தேன், டக்குன்னு என் மேல பாஞ்சிருச்சு அப்படின்றத சொல்லியிருக்காரு. சொன்னதும் ஏங்க இது நீங்க சாதாரணமா விடாதீங்க, நீங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்பவே துரையும் என்ன பண்றாருன்னா சட்டையை எடுத்து போட்டுக்கிட்டு பக்கத்துல உள்ள ஜிஹெச்க்கு போகலாம் அப்படின்னு கிளம்பியிருக்காருங்க. இவங்களோட மனைவி அவங்களோட பிள்ளைங்களை வீட்டிலேயே விட்டுட்டு போயிருக்காரு. போனவர் ஊசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு வராருங்க. வர வழியில ஒரு உருவம், அந்த உருவம் ஒரு பொண்ணோட உருவம் மாதிரி இருக்குங்க. அது நடு ரோட்ல தானா நடந்து போயிட்டு இருக்குங்க. நடந்து போகல, பறந்து போயிட்டு இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம். இப்ப அந்த உருவம் பறந்து போய்கிட்டு இருக்கும் போதே இங்க இவரோட பைக்கோட ஹெட்லைட் வெளிச்சத்துல பாக்குறாரு. அந்த உருவத்துக்கு கையும் காலும் ஆப்போசிட் சைட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா முகமும் அந்த தலையும் மட்டும் வேற ஒரு டைரக்ஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கு. இவருக்கு ஒண்ணுமே புரியல, பயம். ஆல்ரெடி இவர் வேற ஊசி போட்டு வந்த அந்த மயக்கம் வர அந்த பயம் வர உள்ளுக்குள்ளேயே இருந்துட்டே இருக்கு. இப்போ இவர் நல்லா பார்த்துட்டு இருக்கும் போதே சடனா அந்த உருவம்
கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வான உயரத்துக்கு வளர்ற மாதிரி வளர்ந்துட்டு இருந்துச்சாங்க. இந்த உருவத்தை பார்த்தவர் அந்த உருவத்து மேலேயே பைக்கை கொண்டு போய் விட்டுருக்காருங்க. அது மட்டும்தான் இவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா டக்குன்னு பைக்கானது எப்படி விழுந்துச்சுன்னு தெரியல, ஸ்லிப் ஆகி விழுந்துருச்சு. விழுந்ததும் துரை என்ன பண்றாருன்னா வேகமா எந்திரிக்கிறாருங்க. எழுந்ததுக்கு அப்புறம் பாக்குறாருங்க, அங்க ஒரு பொண்ணோட உருவமா இருந்தது ஒரு புகை மாதிரியான உருவமா மாறி வான உயரத்துக்கு கண்ணங்கரேன்னு நிக்குதாங்க. இந்த நிக்கிற உருவத்தை பார்த்தவரு கத்துன்னு கத்துறாருங்க. பக்கத்துல யாருமே ஹெல்ப் பண்றதுக்கு ஆள் இல்லை. என்னடா பண்றது அப்படின்னு வேகமா பைக்கை போய் எடுக்கிறாரு. எடுத்ததும் அந்த பைக்கை முறுகிட்டு நேரா அந்த உருவத்தை ஓவர்டேக் பண்ணிட்டு கிளம்பிட்டாருங்க அவரோட வீட்டுக்கு பக்கமா போனதுக்கு அப்புறமா தான் இவருக்கு இன்னொரு ஃபீலிங், ஒருவேளை பின்னாடியே வருதோ அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபர் கண்ணாடியை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணாராம். அப்படி பண்ணும்போது அவர் இன்னும் ஷாக் ஆயிட்டாருங்க. பொட்டமெல்லாம் செலுத்து போயிட்டாரு. என்னன்னா அந்த வான உயரத்துக்கு இருந்த அதே பொண்ணோட உருவம் இப்போ இவரோட பைக்குக்கு பின்னாடியே இருந்திருக்குங்க. பின் சீட்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்கு. ஆக்சுவலா யாராவது உட்கார்ந்துருந்தாங்க அப்படின்னா ஒரு வெயிட் வந்து பேக்ல தெரியும் பேக் சைட்ல. ஆனா இப்போ அந்த வெயிட் எதுவுமே தெரியாமலே நார்மலா தான் இவர் மட்டும்தான் போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அந்த உருவம் இவருக்கு தெரிஞ்சுட்டே இருக்கு. வீட்டுக்கு பக்கமா வந்தாச்சுங்க. ஒரு தெருவிளக்கு வெளிச்சம் வருது. அந்த வெளிச்சத்துல மறுபடியும் நல்லா பாக்குறாரு. சொல்லவே முடியாத அளவுக்கு, வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு பயங்கர கொடூரமான ஒரு உருவம். ஒரு பிணத்தோட உருவத்தை விட ரொம்ப கொடூரமா இருந்துச்சாம் அந்த உருவம். பார்த்தவர் நடுங்கி போயிட்டாருங்க. மனசுக்குள்ளேயே கடவுள் பேரெல்லாம் சொல்லி வேண்ட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படியே இந்த நபர் வேண்டிக்கிட்டே வீடு வரைக்கும் வந்துட்டார். வீட்டு கேட்டுக்குள்ள போகும்போது அந்த உருவம் தொப்புன்னு கீழே குதிச்சிருக்கு. அப்போதான் இந்த நபருக்கு வெயிட் குறைஞ்ச மாதிரியான அந்த ஃபீலே வந்திருக்கு. இப்போ பைக்கை கொண்டு போய் நிறுத்திட்டு ஊசி போட்ட அந்த மாத்திரை எல்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள நுழையிறாருங்க. நுழையும் போதும் துரைக்கு ஒரு சந்தேகம், ஒருவேளை வெளியவே நிக்குதோ, நாம தான் அதை சரியா கவனிக்கலையோ அப்படின்ட்டு திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா இவர் நினைச்சது சரிதாங்க. அது அவங்களோட வீட்டுக்கு வெளியே ஒரு கொய்யா மரத்துக்கு மேலதான் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஊஞ்சல் மேலே ஏறி உட்கார்ந்துட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி உட்கார்ந்துட்டு இருந்திருக்கீங்க. இந்த துரை ஆடியே போயிட்டாரு, நடுங்கியே போயிட்டாரு. வேகமா வீட்டுக்குள்ள ஓடுறாரு. போயிட்டு கதவை லாக் பண்றாரு. என்னடா இது, நம்ம இன்னைக்கு அந்த சடலத்தை தோண்டி எடுத்ததுல இருந்து நமக்கு என்னென்னமோ தோணுது. ஒருவேளை நம்ம அந்த சடலத்தை அங்கேயே புதைச்சிருக்குமோ, நம்ம தனியா தூக்கிட்டு வந்து போட்டது தப்போ அப்படின்னு நினைச்சிட்டு வேகமா அவங்களோட ஓனருக்கு ஃபோன் பண்றாங்க. 2 நாளைக்கு நான் வேலைக்கு வரல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஓனர் என்னடா ஆச்சு, நாளைக்கும் அதே இடத்துல வேலை இருக்குது, மறுபடியும் அவங்களே கூப்பிட்டுருக்காங்க, நீ போகலையா அப்படின்னு சொல்றாங்க. இப்போதான் துரைக்கு ஒரு ஐடியா தோணிருக்கு. மறுபடியும் அதே இடத்துக்கு வேலைக்குன்னா நம்ம கொண்டு போய் வேற இடத்துல கொட்டணும்ல, அது கொண்டு போய் அதே இடத்துல குடி தோண்டி புதைச்சிடலாம், யாருக்குமே தெரியாது, எந்த ஒரு சந்தேகமுமே வராது அப்படின்னு நினைச்சிட்டு துரை சரிங்க நாளைக்கு மட்டும் வேலைக்கு போறேன், அடுத்த 2 நாளைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்றத கேட்டிருக்காரு. அடுத்த நாள் காலையிலேயே நம்ம போயிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சிடலாம் யாரும் வராதுக்கு முன்னாடி அப்படின்னு நினைச்சிட்டு அன்னைக்கு நைட்டு துரை படுத்திருக்காருங்க. படுத்து தூங்கினவருக்கு நல்ல ஆழ்ந்த தூக்கம் வந்திருக்கு. அந்த நேரத்துல இவரோட கனவுல ஒரு உருவம் வருதுங்க. அந்த உருவம் வேற எதுவுமே இல்லை, ஆல்ரெடி அவர் பார்த்ததே தான். அந்த பேய் கனவுல வந்து என்ன பண்ணுதுன்னா, என்னை எதுக்கு டிஸ்டர்ப் பண்ண, என்னை எதுக்கு நீ டிஸ்டர்ப் பண்ணன அப்படின்னு இவரோட கழுத்தை பிடிச்சு நெரிக்கிற மாதிரி கனவு வந்திருக்குங்க. இந்த கனவுல இருந்து அவரால் மீண்டு வரவே முடியல. எப்படியாவது நம்ம எந்திரிச்சலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஆனா கனவுல இருந்து மீண்டே வர முடியாம ரொம்ப தவிச்சிருக்காரு. அதன் பிறகு இந்த நபர் கண்ணை முழிச்சு மெதுவா கண்ணை முழிச்சு பாக்குறாருங்க. சரியா இவரோட கட்டிலுக்கு பக்கத்திலேயே ஒரு உருவம் நின்றுட்டு, அதே பொண்ணோட உருவம் நின்றுட்டு வெள்ளையா நின்றுட்டு இருக்குங்க. அது என்ன பண்ணுதுன்னா இவரோட கழுத்தை பிடிச்சு நெஜமாலும் நெரிச்சிட்டு இருந்திருக்குங்க. இவர் இவ்வளவு நேரம் நடந்தது எல்லாமே கனவு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ அவருக்கு நடந்தது கனவு கிடையாது, நெஜத்திலேயே பயங்கரமா போட்டு நெரிச்சிட்டு இருக்குங்க. இவரால் மூச்சை விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காரு. திணறாரு. கையை காலெல்லாம் உதறி அந்த உருவத்திட்ட இருந்து தப்பிக்கலான்னு பாக்குறாரு. ஆனா இவரால் கொஞ்சம் கூட தப்பிக்கவே முடியவே இல்லை. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த உருவத்தோட கையை எடுத்து விட்டுட்டாரு. இப்படி இரும்பிக்கிட்டே எழுந்து உட்கார்றாருங்க. அந்த உருவத்தை பாக்குறாரு. அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சரியா இவங்களோட வீட்டுக்கு வெளியே போற மாதிரி போய்கிட்டு இருந்திருக்குங்க. ரொம்ப நார்மலா மனுஷங்க எப்படி போவாங்களோ அதே மாதிரி போய்கிட்டு இருந்துச்சான். வேகமா ஓடி போயிட்டு இந்த நபர் அந்த கதவை வந்து லாக் பண்ணி தானே வச்சிருந்தாங்க. அது எப்படி இருக்கு அப்படின்றது செக் பண்றாங்க. கதவு லாக்ல தான் இருக்கு. ஆனா இந்த உருவம் வெளியே போச்சே அப்படின்னு வேகமா ஜன்னல் வழியா கிச்சன்ல இருந்து ஜன்னல் பார்த்தா அந்த கொய்யா மரம் தெரியுமாங்க,
அந்த இடத்த பாக்குறாரு. இவர் சந்தேகப்பட்டது சரிதான், அந்த கொய்யா மரத்துல தான் அந்த பேய் இருக்கு. இப்போ அந்த கொய்யா மரத்தை சுத்தி நம்ம ஏதாவது பண்ணுவோமா, அல்லது நாளைக்கு ஏதாவது பூஜை நடத்துவோமா, இல்ல இந்த சடலத்தை கொண்டு போய் அதே இடத்துல புதைச்சிட்டோம்னா நமக்கு நார்மல் ஆயிருமா அப்படின்னு எல்லாம் ஏகப்பட்ட சந்தேகங்கள் குழப்பத்தோடைய கட்டில் மேல உட்கார்றாரு. உட்கார்ந்து அந்த நபருக்கு டக்குன்னு ஒரு யோசனை. என்னன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுல இவங்களோட குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு தீர்த்தம் கொஞ்சம் வச்சிருந்திருக்காங்க. அந்த தீர்த்தத்தை எடுத்துட்டு அந்த கொய்யா மரத்து மேல போய் தெளிச்சுட்டு வந்துருவோம் அப்படின்னு எங்க இருந்துதான் அவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னு தெரியல. டக்குன்னு அவருக்கு அந்த யோசனையும் வந்திருக்கு, தைரியமும் வந்திருக்கு. வேகமா அந்த தீர்த்தத்தை எடுத்துக்கிட்டு வெளியே போறாருங்க. கதவை ஓபன் பண்ணதுமே அவ்வளவு ஒரு காத்தா இருந்துச்சாங்க. ஜில்லுன காத்து, பயங்கரமா குளிர் நடுக்கிற மாதிரியான காத்து பயங்கரமா வீசிட்டு இருக்கு. இந்த காத்துலயும் அவர் மேலும் நடந்து போய் அந்த கொய்யா மரத்து பக்கம் போயிட்டாராங்க. அந்த கொய்யா மரம் பக்கம் போய் நிற்கும் போதுலாம் அப்படியே சலசலன்னு அந்த மரம் தானாவே ஆடிட்டு இருக்குதாங்க. எல்லா இலையுமே கொட்டி போற அளவுக்கு அவ்வளவு ஸ்பீடாவும் ஆடிட்டு இருக்குதான். இப்போ ஆடுறத பார்த்ததும் இவருக்கு நல்லா பயம் வந்துருச்சு. இப்போ இந்த தீர்த்தத்தை தெளிச்சுட்டு திரும்பி பார்க்காம ஓடியே போயிடலாமா, இல்ல நம்ம இப்படியே ஓடிடலாமா அப்படின்றதுல யோசனை பண்ணிட்டு இதுவா அந்த பாட்டில ஓபன் பண்றாரு. கையில அந்த தீர்த்தத்தை ஊத்துறாரு. ஊத்தும் போதே அந்த மரம் அப்படியே ஒட்டஞ்சு கீழே விழுகிற மாதிரி அவ்வளவு ஒரு ஹெவியா ஆடிட்டு இருக்கு. ஃபுல்லா அந்த மரத்து மேல தெளிச்சு விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ஒரு ஜக்குல தண்ணி மூண்டு அந்த தீர்த்தத்தை ஃபுல்லா கலந்து விட்டு அந்த செடி ஃபுல்லாவே அந்த கொய்யா மரம் ஃபுல்லாவே ஊத்தி விட்டுட்டு இந்த நபர் திரும்பி பார்க்காம ஓடி வந்துட்டாராம். ஓடி வரும்போதெல்லாம் அந்த மரம் பட்டு போற மாதிரி அந்த இலைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரியும் இருந்திருக்குங்க. இவர் வேகமா ஓடி கதவை லாக் பண்ணிட்டு கிச்சன் ஜன்னல் வழியா பார்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த இலைகள்லாம் ஒண்ணு கொட்டுற மாதிரியும் இருக்கு, மரமே வாடி போன மாதிரியும் இருக்கு. தீயில எரிஞ்சு போச்சுன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி கருகின மாதிரியும் ஆகுதாங்க. இது எல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த துரைக்கு புரிஞ்சிருச்சு, இந்த ஆன்மா இங்கதான் இருக்கு அப்படின்றது. சரி, இதுக்கப்புறம் நம்ம இதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, நம்ம டிஸ்டர்ப் பண்ணாதானே அது நம்ம கிட்ட வருது அப்படின்னு நினைச்சிட்டு கட்டில் மேல போய் படுத்துட்டாராம். படுத்தவருக்கு தூக்கமே வரல, பரண்டு படுக்கிறாரு. மணி 5 மணி ஆகுது. சரி, இதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம், போயிட்டு அந்த வேலையை ஃபர்ஸ்ட் முடிக்கணும், அதுக்கப்புறமா தான் இங்க வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சிட்டு 5 மணிக்கு சொல்லாம கொள்ளாம எந்திரிச்சு கதவை கூட லாக் பண்ணாம அவங்களோட மனைவிட்ட சொல்லலைங்க, கதவை ஓப்பன்லயே வச்சுட்டு வேகமா ஜேசிபி எடுத்துட்டு கிளம்பிட்டாராம். இப்போ கிளம்பி போற அந்த ரூட்டுமே கொஞ்சம் இருட்டாதான் இருக்கு, நல்லா வெளிச்சம் வரல, ஓரளவுக்கு மங்களான இருட்டா இருக்கு. அப்போ இந்த நபர் போய்கிட்டு இருக்கிற அந்த ரோட்ல அதே சடலம் மாதிரி கட்டி வச்ச சடலம் எப்படி இருக்கும் இவர் பார்த்தாரு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி முன்னாடி பறந்து போயிட்டு இருந்தாங்க இவங்களோட ஜேசிபிக்கு முன்னாடி. இது அவருக்கு கனவா நிஜமானே புரியல. கொஞ்ச நேரம் கண்ணெல்லாம் தேய்ச்சிட்டு பாக்குறாரு, ஒருவேளை நம்ம தூக்கத்திலே இருக்கிறோமா அப்படின்னு எல்லாம் பார்த்தாராங்க. ஆனா இவர் பார்த்தது கனவு கிடையாது, நிஜம்தான். இந்த உருவம் போய்கிட்டே இருக்கு. கரெக்டா இந்த நபர் அவங்களோட அந்த கொட்டார் பார்த்தீங்களா அந்த சடலத்தை, அந்த இடம் வந்ததும் யாருக்குமே தெரியாம அந்த இருட்டோட இருட்டா அந்த மண்ணெல்லாம் அள்ளி அந்த சடலத்தோட அந்த பக்கெட்ல போட்டு எடுத்து கொண்டு போய் அந்த மரத்தை தோண்டினார் பார்த்தீங்களா, அங்கேயே கொட்டிட்டு வேகமா குழியை தோண்டி அந்த சடலத்தை மறுபடியும் புதைச்சிட்டு அந்த இடம் அப்படியே அமைக்கி விட்டுட்டு ஃபுல்லா நிரவி விட்டுட்டு அதன் பிறகு இவரு நேரா அவங்க சொன்ன அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. இந்த வேலைக்கு ஆள் கூப்பிட்டாங்க பார்த்தீங்களா, அந்த ஸ்பாட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் அவங்க எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. என்னப்பா ஒரு 8 மணி 9 மணிக்கு வருவேன்னு பார்த்தா இவ்வளவு நேரமாவே வந்துட்டேன் அப்படின்னு. இல்லைங்க, பக்கத்துலதான் நான் வண்டியை வச்சு நின்றுட்டு இருந்தேன், அதனாலதான் வந்துட்டேன், சரி நேரமா முடிச்சுட்டு போனோம் அப்படின்னா எனக்கு இன்னொரு வேலை இருந்துச்சுன்னா கூட நான் பாப்பல அப்படின்னு சமாளிச்சுட்டாரு துரை. இப்போ அதே ஓனர் தாங்க அந்த இடத்த நிறவனாங்க பார்த்தீங்களா, அதே நபர் தான் வேற ஒரு இடத்த சொல்றாரு. அங்கேயும் ஃபுல்லா முள்காடுங்களா இருக்கு. இந்த முள்காடுகளை பார்த்ததுமே துரைக்கு அள்ளு விட்டுருச்சு, பயங்கரமா மிரண்டு போயிட்டாரு. மறுபடியும் ஏதாவது நடந்துருமோ அப்படின்ட்டு வேகமா அந்த வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டு அந்த முள்ளெல்லாம் தோண்டிட்டு ஃபுல்லா நிரவி விட்டுட்டு காசெல்லாம் வாங்கிட்டு இந்த நபர் அவங்களோட வீட்டுக்கு கிளம்புறாரு. வீட்டுக்கு போறதும் கொஞ்சம் நேரமாவே போயிட்டாராங்க. அதன் பிறகுதான் துரை என்ன பண்றாருன்னா, நம்ம ஒரு கோவிலுக்கு போயிட்டு வந்துடலாம், வேகமா மனைவியும் கிளம்ப சொல்றாரு. போயிட்டு நம்ம சாமி கும்பிட்டுட்டு வரலாம் அப்படின்றது முடிவு பண்ணிருக்காங்க. அன்னைக்கு துரை குடும்பத்தோட போயிட்டு சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதன் பிறகு வீட்டுக்கு வராருங்க. வீட்டுக்கு வரும்போதே அந்த ஜேசிபி பார்த்தாவே இவருக்கு ஒரு பயம் உண்டாயிட்டே இருந்திருக்கு. இந்த ஜேசிபிக்கு இந்த சாமியோட எலுமிச்சை பழமும் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதை கொண்டு போய் ஜேசிபியில வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நபர் வீட்டுக்குள்ளே போறாரு. இப்போ கொஞ்சம் மனசு நிம்மதியாகவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு. அடுத்து வேகமா சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு முன்னாடி நாளே சரியா தூங்காதனால நேரமாவே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாராம். நல்ல தூக்கத்துல இருக்கும்போது திடீர்னு
இந்த நபரோட மேல ஏதோ ஒண்ணு வந்து பொத்துன்னு விழுகிற மாதிரி இருக்கு. இப்ப விழுந்ததுமே நெஞ்சு மேல அடிச்சிருக்குங்க. அடிச்சதும் இந்த நபருக்கு தூக்கம்லாம் அப்படியே பட்டுன்னு தெளிஞ்சிருச்சு. என்னமோ வந்து விழுந்துச்சே, நெஞ்சு வேற கொஞ்சம் வலிக்குதே அப்படின்னு நினைச்சிட்டு இந்த நபர் நெஞ்சு பிடிச்சிக்கிட்டே எந்திரிக்கிறாரு. எழுந்துட்டு சுத்தி சுத்தி பாக்குறாருங்க. இவர் மேல என்ன விழுந்துச்சுன்றது இவரால் கண்டுபிடிக்கவே முடியல. உடனே வேக வேகமா எழுந்தாராம். எழுந்து போயிட்டு லைட்டையும் போடுறாரு. லைட்டு போட்டதுக்கு அப்புறமா தான் பார்த்திருக்காரு, அது எதுவுமே கிடையாதுங்க. இவங்க அந்த கோயில்ல இருந்து வாங்கிட்டு வந்தாங்க பாத்தீங்களா, அந்த எலுமிச்சப்பழம் தான். இந்த எலுமிச்சை பழத்தை பார்த்ததும் பயங்கரமா பயந்து போயிட்டாராம் மனுஷன். அது இந்த எலுமிச்சை பழம் நம்ம ஜேசிபில தானே வச்சோம் அப்படின்னு அந்த வேக வேகமா எலுமிச்சை பழத்தை கையில எடுக்கிறார். எடுத்துட்டு திரும்பி பாக்குறாராங்க. அந்த இடத்துல இவங்களுக்கு ஒரு மங்கலான உருவம், அதே பொண்ணோட உருவம் மங்களா தெரியுது. அந்த உருவம் மெதுவா வெளியே போகுதுங்க. மறுபடியும் எங்க போகுதுன்னு பாத்தீங்கன்னா அதே இந்த கொய்யா மரத்து பக்கமா போகுது. ஆனா அந்த கொய்யா மரத்து மேல ஏற முடியல. அந்த பக்கமா போகும்போதே அது 2 அடி பின்னாடி 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 வந்துட்டு இருக்கு. இதையும் துரை வந்து பார்த்துட்டே இருந்திருக்காரு. இப்போ இந்த எலுமிச்சை பழத்தையும் அங்க இருந்து இந்த வீட்டுக்குள்ள இருந்து தூக்கி போடலாம் அப்படின்ற ஒரு தைரியம் வந்திருக்கு. வேக வேகமா துரை என்ன பண்றாருன்னா கதவை மெதுவா திறக்கிறாரு. திறந்துட்டு வாசப்படியில இருந்து அந்த உருவத்தை நோக்கி தூக்கி போடுறாரு. இப்படி தூக்கி போட்ட அடுத்த செகண்டை வீச்சுன்னு கத்திக்கிட்டு ஒரு பூனை சீர்ற மாதிரியான அந்த சத்தத்தை போட்டுட்டு அந்த உருவம் அங்கிருந்து மறைஞ்சிருச்சா. இதுக்கப்புறமா இனிமேல் நம்ம வந்து ஜேசிபி ஓட்டணும் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஏதாவது பிரச்சனை வரும். நம்ம ஒரு 2-3 நாளைக்கு எங்க கோயில் குளமாவே போகலாம், அதுக்கப்புறமா தான் நமக்கு இந்த பிரச்சனையே இல்லாம இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணிட்டாரு. கூடவே அந்த மரம் வேற ஆல்ரெடி கருத்து போச்சு இல்லையா, அதை காலையிலேயே அவங்களோட மனைவி வேற கேட்கறாங்க, ஏங்க இந்த மாதிரி மரம் எல்லாம் கருத்து போச்சுங்க, என்னன்னு தெரியலங்க அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இப்போ துரையும் என்ன பண்றாருன்னா அந்த மரம் கருத்து போச்சு பட்டு போச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் காலையில அந்த மரத்தை வேரோட புடுங்கிட்டே போயிடலாம் அப்படின்றத முடிவு பண்ணிருக்காரு. அன்னைக்கு நைட் படுக்கிறாரு. படுத்தவருக்கு அப்படியே அரைகுறை தூக்கத்திலேயே தூங்கிட்டு இருக்காரு. காலையில விடிஞ்சிருச்சு. விடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட மனைவி வந்து வாசலுக்கு எல்லாம் சாணம் போட்டுட்டு கோலமெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்குள்ள வராங்க. வீட்டுக்குள்ள வந்துட்டு அன்னைக்கு துரையை பார்த்து என்ன கேக்குறாங்க, இன்னைக்கு வேலைக்கு போகலையாங்க, நேற்று சொல்லாம கொல்லாம கூட போயிட்டீங்க, இப்போ இன்னும் படுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. இன்னைக்கு நான் வேலைக்கு போகல, இன்னைக்கு நம்மளோட குலதெய்வ கோயிலுக்கு போறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏங்க திடீர்னு கோயிலா போறீங்க, என்ன ஆச்சு அப்படின்றத கேக்குறாங்க. முன்னாடி நாள் நடந்த விஷயம், அதுக்கு முன்னாடி நடந்தது எல்லா விஷயத்தையுமே துரை சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அந்த கொய்யா மரம் கருத்து போனதுல இருந்து எல்லா விஷயத்தையுமே சொல்லி முடிக்கிறாரு. இப்படி சொல்லி முடிச்சதுமே அவங்களோட மனைவி என்ன சொல்றாங்கன்னா, ஆமாங்க எனக்கும் ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்துச்சு, நீங்க அங்க பாத்துட்டு இருந்தீங்கல்ல, அப்போ நானும் அந்த உருவத்தை பார்த்தேங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சொன்னதும் அவங்களோட கணவர் வந்து துரை வந்து பயங்கரமா ஷாக் ஆகி, என்னடி சொல்ற, நீ பாத்தியா அப்படின்றாங்க. ஆமாங்க உங்களை நான் கூப்பிட்டதே அதுக்காக தான், அப்போ உட்காந்து எல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்ல அப்ப அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொல்லி முடிச்சதும் சரி இந்த மரத்தை நான் வந்து வேரோட தோண்டி எடுத்துட்டு போயிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம வேற ஒரு செடி கூட வச்சுக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சொன்னதும் துரை சொன்னத ஐடியா வந்து இவங்களோட மனைவிக்கும் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்திருக்கு. அடுத்த நாள் காலையில நல்லா விடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த மரத்தை வேரோட பிடுங்கி கொண்டு போய் இவங்களோட ஊருக்கு தாண்டி ஊர் எல்லையை தாண்டி அந்த பக்கம் போய் போட்டுட்டு அதுக்கப்புறமா ஜேசிபி கொண்டு போய் அவங்களோட ஓனரோட வீட்லயே நிறுத்திட்டு 2 நாளைக்கு எனக்கு லீவு வேணும் அப்படின்றத ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டு வீட்டுக்கு வராராம். வீட்டுக்கு வந்தவர் வேக வேகமா குளிச்சு முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலுக்கு போறாங்க. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த ஜேசிபியை மறுபடியும் எடுத்துட்டு வீட்டுக்கு வரதே கிடையாதாம். அவங்களோட ஓனர் வீட்லயே போய் நிறுத்திட்டு அதுக்கப்புறமா தான் வீட்டுக்கு வருவாராம். எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவரோட வேலைக்கு போற இடத்துல அந்த ஜேசிபியை தோண்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அவங்களோட குலதெய்வத்தை வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் தோண்டவே ஆரம்பிப்பாராம். எனக்கு எந்த ஒரு சம்பவமும் நடந்துடக்கூடாது, என்னை நீ தான் காப்பாற்றணும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் வேண்டிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த நபர் தோண்டவே ஆரம்பிப்பாங்களாம். இந்த நிகழ்வு நான் ஜேசிபி நோண்ட போன ஒரு இடத்துல நடந்துச்சு சிஸ்டர் அப்படின்றத இந்த நிகழ்வுல சொல்லி முடிச்சிருக்காங்க துரை அப்படின்றவங்க. இந்த நிகழ்வு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சா நம்மளோட சேனல் இப்படி ஒரு கோஸ்ட் ஸ்டோரிஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்களோட ரிலேட்டிவ்க்கு கண்டிப்பா தெரியப்படுத்துங்க. ஓகே கைஸ், இது மாதிரியான தொடர்ந்து ரியலான ஹாரரான ரொம்பவே பயங்கரமான பேய் கதைகள்லாம் நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட சினோ ஸ்டோரிஸை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான்ல ஆலும் கொடுத்து வச்சிருங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன்ல வந்து காட்டும். ஓகே கைஸ்,
இது போல உங்களோட வாழ்க்கையிலையோ அல்லது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ல யாருக்காவது இது மாதிரியான அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதை நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்கணும் நீங்க ஆசைப்படுறீங்கன்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்க வாய்ஸ் நோட்டா சென்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பா அந்த நிகழ்வு நம்மளோட சேனல்ல வீடியோவா பார்க்க முடியும். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு திகிலான ஹாரரான ரியல் லைஃப் பேய் கதையோட அடுத்த எபிசோட்ல சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் சினோ ஸ்டோரிஸில் நான் உமா. டாடா பாய்.